இப்போ நம்மோடு பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். என்ன நடக்குது சார் தமிழ்நாட்டில்? ரொம்ப ஆபத்தானது மட்டும் இல்லை, அபாயகரமானது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளக்கூடிய பாதையில நாம போயிட்டு இருக்கோம். அந்த போதைப் பொருள் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. குடிப்பழக்கம் அதை விட மோசம். குடிப்பழக்கமே மிக மோசமானது. உங்களுக்கு நேற்றைய தினம் திமுக வெல்லும் பெண்கள் அப்படின்னு மாநாடு நடத்துறாங்க. பெண்களுக்கு எப்போல்லாம் பாதுகாப்பின்மை ஏற்படும்னா, மது போதையினால தாக்கப்படுதல், டொமஸ்டிக் வயலன்ஸ், இதெல்லாம். ரெண்டாவது, மது போதையினால சாலை விபத்துகள் அதிகரிக்கிறது. இதெல்லாம் பெரிய விபரீதமான செயல்பாடுகள். இதை தண்டிக்கிறதுக்கும் அரசாங்கம் முன் வரணும். முதன்மை முக்கியமான பிரச்சனையா இது கவனிக்கணும். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில போதைப் பொருள் பழக்கம் அதிகரிச்சு. இதை சொன்ன அரசாங்கம் தங்களுக்கு இதை கௌரவ பிரச்சனை மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அது ரொம்ப தவறு. ஏனென்றால் நாளைய இளைய தலைமுறை நாளைய தமிழகத்தை சீரழித்து விடும் அப்படிங்கிறது கவனிக்கணும். நீங்க சில காலம் முன்பு பாரத பிரதமர் சொன்ன ஒரு கருத்தை விமர்சனம் பண்ணி இங்க பேசினாங்க. வடநாட்டவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, பீகாரிகள் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப வடநாட்டை சேர்ந்த ஒடிசாவை சேர்ந்தவர் தான் இங்க பாதுகாப்பு இல்லாம, அது சாதாரண பயணி தான். அவர் வேலை பணி இங்க தொழிலாளியோ இல்லை, அவருக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா நாளைக்கு வடநாட்டுல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு அச்சப்படுவதற்கான சான்சஸ் அதிகரிக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மிக மிக முக்கியத்துவம் தந்து கவனிக்கணும் இந்த அரசாங்கம். இல்லை என்றால் அரசாங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் தலைகுறிவு ஏற்படும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார், காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புள்ளிங்கோ கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு, அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் சொல்றார். இவ்வளவு மோசமான சீரழிவுக்கு என்ன காரணம், யார் பொறுப்பு, என்ன செய்ய வேண்டும்? இல்ல, அவர் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் எந்தை மனதில் வைத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி யாரை நோக்கி சொன்னார் என்பது நமக்கு சரியா இன்னும் தெரியல. ஆனா இந்த கலாச்சார சீரழிவு என்பது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, தொடர்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதுல நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அல்லது ஊடுருவல் அல்லது பயன்பாடு அதிகமாகி விட்டது என்றால் இதுக்கு அடிப்படையில் அது எங்கிருந்து வருகிறது, யார் மூலமாக அந்த விநியோகம் நடைபெறுகிறது, எங்கிருந்து வருகிறது என்று நம்ம பார்த்தோம் என்றால் இதுல பல தரவுகள் இருக்கு. தொடர்ச்சியாக பல ஆய்வுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ இலங்கை சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருளுடைய ஒரு பரிவர்த்தனைக்கான ஒரு களமாக மாறுகிறது என்பதை நல்லா பார்க்கிறோம். நீங்க தொடர்ச்சியா குறிப்பாக தென் தமிழ்நாடு இலங்கை குறித்த செய்திகளை யாராவது தீவிரமா கூர்மையா கவனிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பகுதியில தான் தொடர்ச்சியாக மிக பெரும் தொகையிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகின்றன. அப்ப தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி எல்லை வழியாக, அதாவது இந்தியாவுடைய மேற்கு தென்மேற்கு கரை ஓரமாக தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்கரை மூலமாக இலங்கைக்கு செல்கின்றன என்பது இலங்கை தரப்பிலும் சரி, தமிழகத்திலும் மற்றும் இந்த போதைப் பொருள் தடுப்பு காவல்துறை மட்டத்திலும் பரவலாக பேசப்படுகிறது. அப்படி இருந்தால் இது எப்படி அந்த கடலோர காவல் படையினுடைய கண்காணிப்புக்கு வராமல் செல்கிறதா, அது எப்படி அந்த பரிவர்த்தனை நடைபெறுகிறது என்பது ஒண்ணு முக்கியமா பார்க்கணும். ரெண்டாவது, இப்ப தமிழ்நாட்டுல முன்னெல்லாம் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால என்றால் இந்த போதைப் பொருள் பயன்பாடு என்பது ஒரு உயர்மட்ட கலாச்சாரம், மேட்டுக்குடி கலாச்சாரம், எங்கேயாவது பெரிய பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல்கள் அல்லது மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் மேல்தட்டில் இருப்பவர்கள் மத்தியில் தான் புழங்கப்படும் என்று இருந்தது போய் இன்று கிராமங்களில் மிகச்சிறிய குக்கிராமங்கள் வரை, அதுவும் பாடசாலை மாணவர்கள் வரை இது பரவி இருக்கிறது என்றால் அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய அல்லது படிப்பதற்காக செல்லக்கூடிய அந்த பாடசாலைக்கு அருகாமையில் வரை தங்கு தடையின்றி இந்த போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன என்றால் அது காவல்துறையினருடைய பார்வைக்கு வரவில்லையா, அல்லது காவல்துறையின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீவிரமாக முனைந்தாலும் அவர்களை நடவடிக்கை எடுக்க விடாமல் ஏதாவது தரங்கள் தடுக்கிறதா போன்ற பல கேள்விகள் இதில் இருக்கிறது. இதில் இன்னொன்று என்னன்னா, இதற்கு முன்னால் பேசிய அனைத்து கருத்தாளர்களுமே இந்த இளம் தலைமுறையினருடைய மாறுபட்ட பார்வை இருக்கிறதுல, தாங்கள் பிரபலமாக வேண்டும் அல்லது தாங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காக எப்படியான வழிகளில் எல்லாம் அவர்கள் முயல்கிறார்கள், இறங்குகிறார்கள் என்றுதான்
சமூக ஊடகத்தில் தாங்கள் செய்கின்ற சில செயல்களை படம் பிடித்து தங்களுடைய சுய விளம்பரம் அதன் மூலம் இன்னும் பல நட்பு வட்டத்தை பெரிதாக்கி கொள்வதற்காக செய்ய வேண்டும் என்று செய்யப்படுவது ஒரு அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆய்வுகள் ரீதியாகவும் நிரூபிக்கப்படுகிறது. இப்போ உதாரணமா ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்காங்களேன். ஆஸ்திரேலியால 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு சட்டம் அறிமுகமாவது. அதில் 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருக்க முடியாது. அப்படி வைத்திருப்பதற்கு பெற்றோர்கள் அனுமதித்தால் பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ நம்மை விட, இந்தியாவை விட ஒரு சமூக பொருளாதார கல்வி ரீதியாக மேம்பட்ட ஒரு நாடாக கருதப்படுகின்ற ஆஸ்திரேலியாவில் அப்படி ஒரு நடைமுறையை அவர்கள் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதே மாதிரியான ஒரு நடைமுறையை இந்தியாவிற்கும் தேவைப்படுகிறது என்பதைத்தான் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்ப நீங்க சாதாரண சின்ன பிள்ளைகள் கூட சமூக ஊடகங்கள்ல இந்த ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் கலாச்சாரத்துல மூழ்கி இருக்கும் பொழுது அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வீடு தொடக்கம், அதாவது பெற்றோர்கள் தொடக்கம் அனைவருக்குமே உள்ளது. இது ரொம்ப ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நன்றி சிவா பரமேஸ்வரன். நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார், ஒரு போதைப் பொருட்கள் புழக்கம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு, ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0, தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, இங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அந்த பதிவை நானும் பார்த்தேன். நான் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாங்க, போதை மருந்து நடமாட்டமே இல்லாத நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க. போதை மருந்துகள் ஒன்றும் நடமாடல அப்படிங்கிறது அவர் சொல்றது புரியுது. ஆனா போதை மருந்துகளை பயன்படுத்தியவங்க அதிகமா நடமாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நடைமுறை உண்மையா இருக்கு. இப்போ இளைஞர்கள் இப்போ சிறுவர்களாக இருக்கக்கூடியவங்க முதல்லலாம் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா போய் நம்ம யாராவது சமாதானப்படுத்த முடியும் பெரியவங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அப்படி யாருமே சமாதானப்படுத்த முடியாத நிலையில இருக்கு. ஏன்னா அவர்கள் என்ன போதையில் இருப்பாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இன்றைய ஒரு இளைய சிறார் தலைமுறை மாறி இருக்கு. மது குடித்தலையே பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வா அவருடைய பழக்க வழக்கமா பார்த்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு கஞ்சா, மெத் என்று சொல்லக்கூடிய போதை மருந்துகள் எல்லாம் புழக்கத்தில் இருப்பதாக வரக்கூடிய தகவல்கள், பள்ளிக்கூடங்கள் அருகிலேயே 5000 6000 சாக்லேட்டுகள், போதை சாக்லேட்டுகள் பறிமுதல் என்ற செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அலார்மிங் ஸ்டேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு சிவப்பு ஒரு விளக்கு எரியக்கூடிய அளவுக்கு எச்சரிக்கை நிலைதான் தற்பொழுது தமிழ்நாடு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் அக்கறையும் இல்லாம வெளிப்படையாக இப்படி ஒரு அமைச்சரே கூறுவது என்பது அதைவிட அதிர்ச்சிகரமா இருக்கு. ஏன்னா அவர்கள் என்ன நிலையில் இப்படி செய்தாங்கன்னு தெரியல, எங்களை பற்றி விசாரிக்கிறோம் என்று சொன்னா கூட பரவாயில்ல. ஒன்றுமே இல்லை என்று சான்றிதழ் கொடுக்கிறது, அதுவும் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான். அப்போ அவர்கள் என்ன நிலையில செஞ்சாங்க? அவர்கள் ஒருவேளை இந்த இளைஞர்கள், இந்த ரீல் செய்யக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் போதையில் இல்லை என்றே வைத்துக் கொண்டாலும் கூட இது என்ன விதமான மனநிலை? நம்ம ரயில் நிலையத்துக்கு போகும்போது நம்ம ஒரு சாதாரண கைப்பை எடுத்துட்டு போனா கூட அது பரிசோதனை, மேலும் பரிசோதனை செய்யக்கூடிய, அதை நீங்க ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய பெரிய குற்றவாளியை போல, தீவிரவாதியை போல, பயங்கரவாதியை போல நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை சராசரி மக்கள் இருக்கும்போது இந்த இளைஞர்கள் எப்படி கையில சிறார்கள் எப்படி கையில கத்தியோடு போனாங்க? அது எப்படி அங்க காவல்துறையோ மற்றும் கவனிக்காம விட்டாங்க? இவர்கள் இப்படிப்பட்ட நிலையில நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பஸ் டேன்னு கொண்டாடுறதுல, பேருந்துகள்ல கத்தி எடுத்துட்டு போறது வர்றதெல்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு ரயில்களிலும் இப்படிப்பட்ட நிலை வருது. அதுவும் இளம் சிறார்களா இருக்காங்க. அவர்களை பிடித்து நாங்க சிறுவர் மையத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடு என்பதை போல இதற்கான காரணம், மூல காரணம் என்ன என்பதை பற்றி நாங்கள் ஆராய்கிறோம் என்கிற ஒரு சொல் கூட அரசு கிட்ட இருந்து வரலங்கிறது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. எனவே இது உண்மையிலேயே ஒரு எச்சரிக்கை நிலைதான். நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.